வணக்கம் நேர்களே, இது வேந்தர் டிவியின் திண்ணை ஆ முதல் அக்பரை விவாத நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். சமகாலத்து சமூக அரசியல் நிகழ்வுகளை ஆக்கப்பூர்வமாக விவாதிக்கும் திண்ணையில் நாம் இன்று எண்ணெய் படலம் என்ன தீர்வு என்ற தலைப்பில் விவாதிக்க இருக்கின்றோம். கடந்த சனிக்கிழமை எண்ணூர் துறைமுகத்தில் நிகழ்ந்த அந்த விபத்து, அதனைத் தொடர்ந்து கடற்கரை ஓரங்களில் படர்ந்திருக்கக்கூடிய எண்ணெய் படலம், எண்ணெய் படலத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சூழலியல் குறைபாடுகள், அதை தாண்டி மீனவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் இந்த பிரச்சனையில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன, இது எந்த விதமான நீண்டகால பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும், அதையும் விவாதிக்க இருக்கின்றோம். இன்னும் சொல்லப்போனால் அரசுகள் இந்த பிரச்சனையை கையாண்ட விதம் அல்லது அரசு சார்ந்த துறைகள் இந்த பிரச்சனையை எப்படி கையாண்டு இருக்கின்றன, இவை போன்ற பல்வேறு விஷயங்களை விவாதிக்கக்கூடிய களமாக இன்றைய திண்ணை அமர்வு அமைகின்றது. அந்த அடிப்படையில் இன்றைய திண்ணையில் நமது பங்கேற்பாளர்களாக கடலியல் ஆய்வாளர் திரு ஒரிசா பால் அவர்களும், சென்னை ஐஐடியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பேராசிரியை முனைவர் இந்துமதி நம்பி அவர்களும், பூவுலகின் நண்பர்கள் அமைப்பிலிருந்து திரு சுந்தரராஜன் அவர்களும், படகு உரிமையாளர்கள் சங்கத்திலிருந்து விஜேஎஸ் அவர்களும் வந்திருக்கிறார்கள். உங்கள் 4 பேரையும் திண்ணை அமர்விற்கு அன்போடு வரவேற்கின்றோம். முதலில் திரு விஜேஎஸ், நீங்கள் அந்த கடந்த 28ஆம் தேதியிலிருந்து கூட அந்த பகுதியில் இருக்கிறீங்க. குறிப்பாக அங்கே உள்ள சூழல் எப்படி இருக்குது, மீனவருடைய பாதிப்பு எந்த அளவில் இருந்துகிட்டு இருக்கு? இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே நடந்த விஷயத்தில் கிட்டத்தட்ட எண்ணெய் படலம்ன்றது காற்றுக்கு வேகத்துக்கு தகுந்த மாதிரி கரைப்பகுதிக்கு தான் ஒதுங்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு சிலர் இதை ஒரு பெரிய இதுவாக இஷ்யூவாக கொண்டு போய் மீனவர்கள் பாதிக்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. மீன் எண்ணெயை சாப்பிட்டுடுச்சு, அதனால் இந்த நோய்கள்லாம் பரவும் அபாயம் இருக்குது அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. அது முற்றிலும் தவறான விஷயம். நாங்கள் மீனவர்கள் அனைவரும் ஆழ்கடலில் தான் போய் மீன் பிடிக்கிறோமே தவிர கரைப்பகுதியில் கிடையாது. நாங்கள் பிடிச்சிட்டு வர மீன் எல்லாமே ஆழ்கடலில் பிடிச்சிட்டு வர மீன் தான். யாரோ தவறான ஒரு செய்தியை பரப்புனதுனால கிட்டத்தட்ட 7 நாட்களாக எங்களோட மீனவர்களோட வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு. பார்த்திங்கன்னா, மீன் காசிமேடு கடற்கரைக்கு கிட்டத்தட்ட சென்னை மீன்பிடி துறைமுகம், அதில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் மீன் வாங்க வருவாங்க. இந்த 7 நாட்களாக பார்த்திங்கன்னா யாருமே மீன் வாங்க வரல. மீனவர்கள் பிடிச்சிட்டு வந்த மீனை கீழே கொட்டும் நிலைமைக்கு வந்துடுச்சு. இதை யார் இந்த தவறான செய்தியை பரப்பியிருக்காங்கன்றது எங்களுக்கு தெரியல. ஆனால் மக்களுக்கு நாங்கள் தெளிவாக சொல்லிக்கிறோம், நாங்கள் பிடிச்சிட்டு வர எல்லா மீனுங்களுமே ஆந்திர பகுதியிலும் ஆழ்கடல் பகுதியில் தான் மீன் பிடிச்சிட்டு வரோம். இதை தவிர யாரும் பயன்படுத்தி பரப்ப வேண்டாம்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். நாங்கள் இந்த எண்ணெய் படலம் உங்களுக்கு ஒரு நேரடியாக மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்குன்னு சொல்ல வரீங்க. இந்துமதி, நீங்கள் தொழில்நுட்ப ரீதியாக பார்க்கும்போது இப்போது யாருக்குமே கிட்டத்தட்ட புரியலை அப்படின்னு கூட சொல்லலாம். இது என்ன மாதிரியான எண்ணெய் படலம், இது எத்தனை நாளைக்கு இந்த வேலை நடக்கும் நமக்கு புரியலை. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இவ்வளோ பெரிய எண்ணெய் படலம் படர்ந்துருக்கு, அதை வாளியில் அள்ளக்கூடிய காட்சிகள் துவக்கத்திலேருந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ கூட நடந்துகிட்டு இருக்கு. சில முயற்சிகள் பண்ணுறாங்க, அது முடியலைன்னு சொல்கிறாங்க. இது மனித முயற்சியால் தான் முடியும்னு சொல்கிறாங்க. இது எப்படி எடுத்துக்கிறது? இது கரைக்கு நிறைய முக்காவாசி கரைக்கு வந்திருக்கு. பட் கடல் அது சிந்தின இடத்துலையும் நிறைய கடல் உள்ள போன போட்ஸு, அந்த ஐ திங்க் 5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் அது நடந்திருக்கு கரையிலேருந்து. அங்கேயும் திட்டாக இருக்குன்னு நிறையா போட்ஸில் போய் பார்த்துருக்குறாங்க. ஸோ இது கரையில் வந்ததெல்லாம் எடுத்துடுறோம், அது ஒன்று. அங்கே உள்ளே இருக்கிறதெல்லாம் கொஞ்ச நாள் கழித்து இது கொஞ்சம் ஆக்சிடைஸ் ஆகும், காற்றுல இருக்கிற ஆக்சிஜனோட கலந்து. இப்போவே 6ஆவது நாள் நாங்கள் போய் பார்த்தப்போ ஒரு ப்ரௌன் கலராக வருது. அவங்க பம்ப் பண்ணுறாங்க, நிறம் மாறும். ஏன்னா அதில் இருக்க அயனும் இருக்கும் இந்த க்ரூட் ஆயில் ஃப்ராக்ஷன்ஸ்லாம். அயன் ஆக்சிடைஸ் ஆகி இப்போ ஒரு ப்ரௌன் சாக்லேட், ஆக்சுவலி அங்கே தே கால் இட் மூஸ், சாக்லேட் மூஸ், கேக்லாம் பண்ணும்போது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கன்சிஸ்டன்சியில் வருது. இப்போ தண்ணியோட கலந்து அது ஒரு எமல்ஷன் மாதிரி ஆகிடும். கரைக்கு கிட்ட வர வர ஒரு பீரியட் ஆஃப் டைம் அந்த மணல் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் ஹெவி ஆகிடும். அது இப்போதைக்கு மிதந்துன்னு இருக்கிறது. நாளடைவில் மட் பால்ஸ், தார் பால்ஸ் ஃபார்ம் ஆகும். இது எத்தனையோ இது வரைக்கும் எத்தனையோ இது மாதிரி நடந்திருக்கு. இது புதுசு இல்லை, மற்ற கண்ட்ரீஸ்லையும் நடந்திருக்கு, மும்பையில் நடந்திருக்கு. தார் பால்ஸ் ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் கரையிலேயே ரொம்ப நாள் இருக்க சான்சஸ் இருக்குது. இது எளிதில் நம்ம எடுத்துட்டோம், முக்கால்வாசி எடுக்க முடிகிற வரைக்கும் எடுக்க முடிஞ்சது. பட் பிரிஞ்சு போனதெல்லாம் எடுக்க முடியாது, அது வாய்ப்புகள் குறைவு. பீச்சில் இருக்கிறவங்களோட பாதிப்பு, நம்ம போய் அந்த பசங்க விளையாடும் போதெல்லாம் ஸ்கின் எக்ஸ்போஷர் இருக்கும்.
இந்த தார் பால்ஸ் அதுலலாம், அதனால ஹெல்த் பாதிப்பு வாய்ப்பு இருக்குங்க. டீட்டெயிலாக பேசலாம். திரு சுந்தரராஜன், இவங்க சொன்னாங்க இது நமக்கு புதிதுலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்துமதியினுடைய கருத்தாக இருக்குது. ஆனால் அதை மாவட்ட நிர்வாகமோ அல்லது துறைமுக நிர்வாகமோ அது கையாண்ட விதத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது டிஜிட்டல் இந்தியா, ஸ்டாண்டப் இந்தியா, க்ளீன் இந்தியான்னு போய் இப்போ பக்கெட் இந்தியா வந்து மாறிடுச்சு. அப்படி தான் அதை பார்க்குறது. அதாவது எண்ணெய் ஆயில் ஸ்பில் வந்து எண்ணெய் கடலில் கொட்டுறது வந்து ஒரு வரலாற்றில் முதல் முறையாக நிகழ்றது கிடையாது. உலகம் முழுவதும் நூற்றுக்கணக்கான ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி நடந்திருக்கு. 1 2 இல்லை, நூற்றுக்கணக்கான ஆக்சிடென்ட். கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவில் நடந்த ஆயில் ஸ்பில்லை கம்பேர் பண்ணும்போது எல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவ்வளோ பெரிய ஒரு ஆயில் ஸ்பில்லை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கான தொழில்நுட்பங்கள் வச்சுருந்தாங்க. மும்பையில் நடந்திருக்கு. அப்போ இங்கே நம்ம எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறாங்கிறது தான் நமக்கு ரொம்ப ஒரு கவலையக்கூடிய விஷயமா இருக்குது. அப்போ உலகம் முழுவதும் பல்வேறு தொழில்நுட்பங்கள் இருக்குது. ஸ்கிம்மர்னு தொழில்நுட்பம் இருக்குது. அந்த 2 கப்பல் போய் அந்த கண்டெய்ன்மெண்ட், அந்த ஆயில் ஸ்பில் கண்டெய்ன்மெண்ட் ஒரு இடத்துல சுருக்கி சக்கர் வச்சு எடுத்துருவாங்க. அந்த ஸ்கிம்மர் வச்சு பண்ணும்போது அதை பண்ண முடியலைன்னு சொல்கிறாங்களே. இல்லை, நீங்கள் ட்ரைனேஜ் சக்கரை கொண்டு போய் அங்கே யூஸ் பண்ணிக்காங்க. நீங்கள் வந்து ஆயில் ட்ரைனேஜுக்குள்ளே ஸ்கிம்மர், ட்ரைனேஜ் அடைச்சா சக் பண்ணுவோம்ல, அந்த மிஷினை போய் அங்கே யூஸ் பண்ணிக்காங்க. அதனால தான் ஃபெயிலியராக இருக்குது. இப்போ நீங்கள் அதாவது நீங்கள் வேறு எங்கேயுமே தொழில்நுட்பம் இல்லைன்னா பரவாயில்ல. நீங்கள் ஊர் உலகம் போய் ஆஸ்திரேலியா கூடயும், அமெரிக்கா கூடயும், ரஷ்யா கூடயும், ஜப்பான் கூடயும் அணுகுலை வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு இந்த தொழில்நுட்பத்தை உங்களால் வாங்க முடியாதா என்ன? அதுவும் இந்தியா மாதிரி கடற்கரை அதிகமாக நம்பி இருக்கக்கூடிய மாநிலங்கள், அதிகமாக இருக்கக்கூடிய நாட்டில் வந்து நிறைய க்ரூட் ஆயில், நம்ம இதே போன்ற எண்ணெய்கள் வந்து இறக்குமதியாகி ஏற்றுமதியாகி நடந்துகிட்டே இருக்குது தொடர்ச்சியாக. அப்போ நீங்கள் அதுக்குரிய ப்ரிப்பேர்னஸ் என்ன, அதுக்குரிய ஒரு தற்காப்பு விஷயங்கள் என்ன, அது எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறோம், எந்த விதமான ஒரு தயாரிப்பு நடவடிக்கை நம்ம அரசு எடுத்த மாதிரி தெரியல எங்களுக்கு. ஒரிசா பாலு, அப்போ நீங்கள் அந்த ஸ்பாட்டில் போய் எண்ணூரில் பல பகுதிகளில் போய் ஆய்வு பண்ணீங்க. இந்த சூழல் எப்படி இருக்குது? இது வந்து மனிதவள மேலாண்மையுடைய சிக்கல்கள். 28 காலையில் தான் போன வாரம் சனிக்கிழமை காலையில் 4 மணிக்கு ஒரு கப்பல் உள்ளே நுழையுது, இன்னொரு கப்பல் வெளியே போகுது. உங்களுக்கு தெரியும், கப்பல் வந்து துறைமுகத்துக்கு வரப்போ அது பைலட் சொல்லி டக் போட்டு தான் இழுத்துட்டு போவாங்க. அந்த 4 மணிக்கு அந்த டக் போட் இழுத்துட்டு போகிறவங்களும் டிராஃபிக்கும் தொடர்ந்து நிகழ்வுது. இது வழக்கமாக இதுக்கு வந்து நிறைய பாதுகாப்பு பண்ணியிருக்கணும். ஏன்னா எண்ணூர் போர்ட்டு உங்களுக்கு தெரியும், இந்தியாவிலேயே 3 போர்ட்டு பக்கத்தில் இருக்குது தமிழ்நாட்டில் தான். சென்னை போர்ட்டு, எண்ணூர், காட்டுப்பள்ளி 3 இருக்குது. இந்த நிகழ்வு வந்து 28 கால் நடந்தப்பயே அது வந்து சீரியஸாக எடுத்து இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. முதல் கோணல் முற்றும் கோணல்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து கடல் வந்து இயற்கை வந்து எல்லாருக்கும் வெளிப்படுத்திடுச்சு என்ன நடந்ததுன்னு சிக்கல். இப்போ இந்த சிக்கல் வந்து இப்போ கூட வந்து டெக்னாலஜி இருக்குது நமக்கு. பக்கெட் எலிவேட்டர் டெக்னாலஜி இருக்குது. அப்புறம் அந்த ஆயில் ஸ்பில் ஈட்டிங் பாக்டீரியாஸ்லாம் நிறைய இருக்குது. முதல் தடவை நடந்ததுன்ற காரணத்துக்காக இந்த விஷயத்துக்கு கிட்டத்தட்ட 7 நாள் தள்ளி போட்டு சிக்கலை அதிகமாக்கிட்டாங்க. இல்லை, நீங்கள் முதல் தடவை சுந்தரராஜன் சொன்ன மாதிரி நீங்கள் விபத்துங்கிறது வந்து எனி டைம் எப்போனாலும் நிகழலாம். நம்ம எதற்குமே தயாராக இருக்கிறதான துறைமுகத்தினுடைய கடமையாகவோ அல்லது மாவட்ட அரசு நிர்வாகத்துடைய பொறுப்பாகவோ இருக்க முடியும். இன்னும் பார்த்தீங்கன்னா இது எவ்வளவு கொட்டுச்சு, எவ்வளவு தூரம் பரவும், இந்த தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து முரணாவே வந்துட்டு இருக்கு. முதல் நாள் நாங்கள் சொன்னோம், முதல் நாள் வந்து அந்த கப்பல் இடித்து லீக் ஆனதில் சொன்னோம் 120 டன் குறைஞ்சது கொட்டியிருக்குன்னு சொன்னோம். ஆனால் எங்கிட்ட சொன்னது 200 லிட்டர் தான் சொன்னாங்க. இப்போ நேற்று வந்து கோஸ்ட் கார்டு சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து தப்பாக கைட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ கோஸ்ட் கார்டுக்கும் இதை பற்றி நாலேஜ் இல்லைன்னு தானே பொருள் உங்களுக்கு. அதே மாதிரி ஹார்பரில் வந்து எல்லாமே முதல் நடந்த பிரச்சனையை மறைக்கணும்னு போய் இப்போ இவ்வளோ பிரச்சனை வந்து நிற்கிது. நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது, இந்த துறைகளுக்குள்ள எந்த இடத்துலையுமே ஒரு ஒருங்கிணைப்பு, ஒரு கோஆர்டினேஷன் இல்லை. அது என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் பாலசார் சொல்கிற மாதிரி 28 காலையில் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அவங்க அந்த கப்பல் எந்த கப்பல் இடிப்பட்டுச்சோ அதாவது இந்த க்ரூட் ஆயில் கொட்டுதா சொல்கிறாங்களா, அந்த கப்பல் வந்து போர்ட்டுக்குள்ளே வரதுக்கு கெஞ்சுறாங்க. ஏன்னா அவங்க உள்ளே வந்து டிஸ்சார்ஜ் பண்ணாங்கன்னா அட்லீஸ்ட் கடலுக்குள்ளே போகிறது வந்து குறைஞ்சிருங்க கெஞ்சுறாங்க. அப்போ 28 கால்லேருந்து 30 காலில் வரைக்கும் அவங்க பெர்மிஷன் தரல. அவங்க போர்ட்டுக்குள்ளே வந்து அந்த யூஸ்வலாக டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடிய ரூட்ஸ் மூலமாக டிஸ்சார்ஜ் பண்ணியிருந்தாங்கன்னா கொட்டியிருக்கோம். அந்த அளவு கொட்டவே நான் சொல்லவில்லை, நிச்சயமாக கடலில் சிந்திருக்கும். ஆனால் கடலில் இந்த அளவுக்கு சிந்திருக்காது. அது ஒரு கையாளக்கூடிய அளவுக்கு சிந்தி அது அளவுக்கு ஹேண்டில் பண்ண இவங்க 2 நாளாக அந்த பெர்மிஷன் தரதுக்கே 2 நாள் எடுத்துக்கிட்டாங்க. அந்த எண்ணூர் போர்ட் துறைமுகம், இங்கே எண்ணூர் போர்ட் துறைமுகம் வந்து கோஸ்ட் கார்டை குறை சொல்கிறாங்க, கோஸ்ட் கார்டு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் குறை சொல்கிறாங்க, மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து திருப்பி கோஸ்ட் கார்டை சொல்கிறாங்க. ஏதோ ஒரு நான் பொறுப்பு இல்லை நீ பொறுப்புன்னு மாற்றி விளாண்டுருக்காங்க. அந்த பந்தை வந்து ஒருத்தர் எட்டி வச்சுருக்காங்க. மாசு கட்டுப்பாட்டு வாரியம்னு ஒரு வாரியம் தமிழ்நாட்டில் இருக்குது. அது என்ன செஞ்சுட்டு கேள்வியெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்குது. நீங்கள் இதுக்கு தான் நாங்கள் வந்து இன்டெகிரேட்டட் ஓஷன் ஸ்டடீஸை கிட்டத்தட்ட 10 வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம். 72 துறைகள் கடல் சார்ந்து இருக்குது, ஸ்டேக் ஹோல்டர்ஸோடு சேர்ந்து. இது ஒன்றுக்கு சிங்கிள் விண்டோவில் ஒரு செகண்ட் டிசிஷன் சீஃப் செக்ரட்டரி லெவலில் போய் ஒரு செகண்டில் டிசிஷன் நடந்ததா மாவட்ட நிர்வாகம் இல்லை. இது எண்ணூர் போர்ட்டில் தான் இது ஆரம்பிக்குது பிரச்சனை. கப்பல் உள்ளது, அது எவ்வளோ டன் ஏற்றிட்டு வந்தது. அதில் மேடம் சொன்ன ஆயில் எங்களுக்கு தெரியும், ஃபர்னஸ் ஆயில்னு தெரியும். ஃபர்னஸ் ஆயில் எதுக்கு கலக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஃபர்னஸ் ஆயிலோட கெப்பாசிட்டி இது வரைக்கும் அவங்க வந்து
பர்னஸ் ஆயில் அதோட கேரக்டர் வந்து அவங்க போர்ட்லேருந்து இது வரைக்கும் எந்த மெசேஜும் வரல. நம்ம இன்டர்நெட்டில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறோம் அந்த டேங்கர் என்னென்ன ஆயில் கொண்டு வருதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். அது இல்லாமல் சுந்தர் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக அது கப்பலில் எவ்வளோ டன் ஏற்றலாம், எவ்வளோ டன் ஏற்றிருக்காங்க, அது எப்படி உள்ளே கொண்டு வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறது, அது அந்த பக்கமே போகல. 2 நாள் டிலேயில் எவ்வளோ பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அந்த 2 நாள் மட்டும் அவங்க 28 பகல்லையே வந்து கப்பலை உள்ளே கொண்டு வந்திருந்தாங்கன்னா அழகாக வந்து பொருளை இறக்கிட்டு அந்த இப்போ எவ்வளோ தூரம் ஆயில் வெளியே போயிருக்கு அது குறைச்சிருக்கலாம். தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு திண்ணை தொடரும். மீண்டும் திண்ணைக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கின்றோம். எண்ணெய் படலம் என்ன தீர்வு என்ற தலைப்பில் நான் பேசிக் கொண்டிருக்கிறோம். திரு சுந்தரராஜன், அதாவது விபத்து எதிர்பாராது, அதை நம்ம வந்து ஏற்றுக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கும். நீங்கள் சொன்னீங்க உலக அளவில் எல்லா பகுதிகளிலுமே கடலில் இது போன்ற விபத்துகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க. ஒரு விபத்து நடந்த பிறகு ஏன் அதை முறையாக அறிவிக்கிறதுல என்ன தயக்கம்? இல்லை, அதுக்கு வந்து சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப், ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு எடுக்கணும் ஏதாவது ஒரு துறை. அப்போ மத்திய அரசாங்கம் வந்து மாநில அரசு பொறுப்பு நினைக்குது, மாநில அரசாங்கம் வந்து மத்திய அரசு பொறுப்பு நினைக்குது. இது வந்து ஒரு 2 கவர்மெண்ட்டுக்குள்ளேயும் பல்வேறு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு போட்டி இல்லை. அதாவது அந்த பொறுப்பற்ற தன்மை தான் நம்ம சொல்லுவோம். நான் பொறுப்பெடுத்துக் கொள்ள மாட்டேன்னு சொல்லுற விஷயம் தான். அதாவது ரூல்ஸ் இருக்குது, ப்ரோட்டோகால் இருக்குது. நீங்கள் ஒரு விபத்து நடந்த உடனே நீங்கள் கோஸ்ட் கார்டை இன்ஃபார்ம் பண்ணணும், அந்த ப்ரோட்டோகால் இருக்குது. முதல் தொலைபேசி உங்களுக்கு கோஸ்ட் கார்டுக்கு தான் போகணும். அந்த கோஸ்ட் கார்டுக்கு போய் மற்ற எல்லா மாசு கட்டுப்பாட்டு வாரியம், மாவட்ட ஆட்சித்தலைவர், போர்ட் ட்ரஸ்ட்டு, டிசாஸ்டர் ரெக்கவரி ஃபோர்ஸு, யாருக்கு எப்பப்போ தகவல் போடலாம், ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, ரூல்ஸ் இருக்குது, ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறமா தான் வந்து நமக்குள்ள பெரிய சிக்கலை. நம்ம நாட்டில் வந்து சாப்பாட்டுக்கு பஞ்சம் வரலாம், தண்ணிக்கு பஞ்சம் வரலாம், ஆனால் ரூல்ஸுக்கும் ரெகுலேஷன்ஸுக்கும் சட்டத்துக்கு பஞ்சமே கிடையாது. அதை வந்து ஃபாலோ பண்ணுறோமா, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறமா தான் நமக்குள்ள. நேரத்துக்கு தான் மத்திய கப்பல் போக்குவரத்துறை அமைச்சகம் செய்தியாளர் சந்திப்பு வைக்கிறாங்க. அதை நாங்கள் ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கிறோம், முறையாக பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, அதை சொல்கிறதுக்கே ஒரு 7 நாள் ஆகுது. என்ன ஒரு முறையை அறிவிக்கிறதுல என்ன தயக்கம் இருக்க போகுது? நீங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அது என்ன முடியுமோ அதை பண்ணலாம், அதில் ஒன்றும் தவறு இல்லை. இப்போ நீங்கள் அந்த குவான்டிட்டி இருக்குல்ல, அதுவே நீங்கள் வந்து ஓரளவுக்கு ரஃபாக ஜட்ஜ் பண்ணிடலாம். என்ன காரணம், அந்த கப்பல் உள்ளே வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ அது எவ்வளோ டிஸ்சார்ஜ் பண்ணிக்காங்க, எவ்வளோ கேரி பண்ணிட்டு வந்திருக்கு, அப்போ மிச்ச எண்ணெய் தோராயமாக கடலுக்குள்ளே போயிருக்கணும். ஒரு ரஃபாக நீங்கள் வந்து எக்ஸாக்டாக 0.2 லிட்டர்ஸ் வரைக்கும் சொல்லணும் அவசியம் இல்லை. ஆனால் ஓரளவு தோராயமாக நீங்கள் சொல்லிட முடியும். இத்தனை டன் தண்ணி எண்ணெய் வந்து கடலுக்குள்ளே போயிருக்கணும், ஒரு ரஃப் எஸ்டிமேட் பண்ண முடியும். அதை கூட சொல்ல முடியாங்க. அமைச்சர் வந்து சட்டமன்றத்தில் வந்து 1 டன் தான் போயிருக்குங்கிறாரு. இன்னொரு நாள் போர்ட்ரஸ்ட் வந்து 60 டன் போயிருக்காங்க. நெக்ஸ்ட் டே வந்து 120 டன் போயிருக்காங்க. அப்போ இது எதை நம்புறது? அதாவது நீங்க வந்து ஒரு கிளாரிட்டி இருக்க வேண்டாம். எவ்வளவு போயிருக்கு, எவ்வளவு தூரம் அந்த பரவி இருக்கு, எத்தனை கிலோமீட்டரு, வேற எங்கெல்லாம் இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து அனுப்பிச்ச ஒரு ட்ரோன் வந்து கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டருக்கு வந்து அந்த எண்ணெய் படலம் இருப்பதாக கான்சென்ட்ரேட்டடா நீங்க உடஞ்சி சின்ன விஷயங்களா பரவி இருக்கிறது பல நூற்றுக்கணக்கான. ஏன்னா இது வந்து நீங்க வந்து காம்பவுண்ட் சுவரில் கட்டிலாம் தடுத்து பாட்ட முடியாது. அந்த ஓஷன் கரண்ட்ஸ் எப்படி போகுது, டைட்ஸ் எப்படி போகுது, அது போயிட்டே இருக்கும். ஸோ கான்சென்ட்ரேட்டடா 30 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த எண்ணெய் படிவம் படிஞ்சிருக்கிறதாக அந்த ட்ரோன்ஸ்லேருந்து வரக்கூடிய தகவல் வந்து நமக்கு சொல்லுது. அப்போ நீங்க வந்து எவ்வளோ ஒரு ப்ரிகாஷன் எடுக்கணும். கிட்டத்தட்ட நீலாங்கரை பாலவாக்கம் வரைக்கும் வந்து போயிடுச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. நாங்க வந்து நார்த் சென்னை பக்கம் தான், சவுத் சென்னை பக்கம் போல. பட் இருந்தாலும் அந்த மக்கள் வந்து சொல்றாங்க முழுவதுமாக சவுத் சென்னை வரைக்கும் போயிருச்சு, பாலவாக்கம் நீலாங்கரை வரைக்கும் போயிருச்சு சொல்றாங்க. அப்போ இது வந்து இந்த வாக்கில் கடலுக்கு உள்ள எவ்வளவு தூரம் போயிருக்கு நமக்கு தெரியாது. அப்போ எங்கெங்கெல்லாம் போயிருக்கு நமக்கு தெரியாது. இது எந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் ஒரு ஸ்டடியாக நம்மகிட்ட இருக்காங்கட்டா அதுவும் நம்ம வந்து கிடையாது. இந்த மாதிரி அதான் அந்த பாதிப்புன்னு நீங்க எதை சொல்ல வரீங்க? நீண்ட கால பாதிப்புன்னு அவர் கோட் பண்றது. நீண்ட கால பாதிப்புன்றது 3 விதமாக ஏற்படலாம். ஒன்று வந்து கரையோர பகுதிகளில் இப்போவே நம்ம பார்க்குறோம், நிறைய டர்ட்டில்ஸ் இறந்ததெல்லாம் ஃபோட்டோஸ் பார்த்துருக்கோம். டர்ட்டில்ஸ் மேலே தண்ணிக்கு மேலே வந்து காற்று சுவாசிக்கும் போது இந்த எண்ணெயும் சேர்த்து சுவாசித்து அதனால் பாதிப்படைஞ்சிருக்கு. அது மாதிரி கரையோரம் வாழும் உயிரினங்கள் பெரிதும் பாதிக்கப்படலாம். மெயினாக நான் மட் பால்ஸ், தார் பால்ஸ் சொன்னேன், அது கொஞ்சம் நாள் ஆகும். நம்ம இன்னும் கொஞ்ச நாள்லேயே பார்க்க போகிறது அது சிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த சாண்டெல்லாம் கரையோரத்தில் இருக்கிற சாண்டெல்லாம் அது பிக்கப் பண்ணிவிட்டு கொஞ்ச நாளில் இந்த எண்ணெய் வந்து கடல் மட்டத்துக்கு கீழே போய் பதிஞ்சிரும். அப்போ வந்து அங்கே வாழற உயிரினங்கள், கிராப்ஸ் இருக்கும், மற்ற பிளாங்க்டன்ஸ், அதிலெல்லாம் அது படியும் போது மீன்கள் அது அங்கே வந்து இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற மீன்கள் உண்ணும்போது அவங்களோட பாடியில் அது பயோ அக்யூமுலேட் ஆக சான்ஸ் இருக்குது. மெயினாக நம்ம பயப்படக்கூடிய கெமிக்கல்ஸ் பார்த்திங்கன்னா பாலி அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன் சொல்லுவோம்.
ஃபினான்த்ரீன், ஆந்த்ரசீன், பென்சோபைரின், இது எல்லாமே வந்து மக்களுக்கு ஹெல்த் பாதிப்புகள் ஒரு லாங் டேர்ம் நமக்கு உடனே தெரியாது. இட் ஹேஸ் அ வெரி ஸ்மால் அக்யூட் டாக்ஸிசிட்டின்னு சொல்லுவாங்க. அக்யூட் டாக்ஸிசிட்டினா இம்மீடியட்டாக நமக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் ஹை டோஸில். மோஸ்ட் ஆஃப் இந்த பாலிஅரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ்லாம் க்ரானிக் இம்பேக்ட் தான் இருக்கும். லாங் டேர்ம் இம்பேக்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். ஓவர் பீரியட் ஆஃப் டைம் மீன்களுக்கோ அதை உண்ணும் மக்களுக்கோ இல்லை கடலில் விளையாடுற மீனவர்கள் குழந்தைங்களும் இருப்பாங்க. தண்ணிக்குள்ளே போய் விளையாடி தண்ணி அந்த செடிமெண்ட்ஸ் கீழே படிஞ்சிருக்கிற செடிமெண்ட்ஸில் இம்பேக்ட் ஆகிறவங்க இப்போ பீச்லேயுமே வந்திருக்கு. பீச்சுக்கு போகிற மக்கள் அதுக்கு போய் எக்ஸ்போஸ் ஆகும்போது டெர்மல் கான்டாக்ட் கண்டிப்பாக இருக்கும். விஜய் இப்போ அவர் சொல்கிறாரு, இப்போ நீங்கள் மீன்களுக்கான பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை, இது ஃபுல்லாகவே கரையோரம். இந்த பிரச்சனையை பொறுத்தளவில் கரையோரத்தில் தான் பாதிப்பு இருக்குது, அது ஒரு தவறான வழிகாட்டுதல மீனை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்குது. சரியா? இல்லை, அது வந்து மக்கள் ஒரு பீதியில் அந்த மாதிரி சொல்கிறாங்க. சார் சொன்ன மாதிரி 30 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பெரிய படலமாகவே படிஞ்சிருக்குன்னா அதெல்லாம் இப்போ சிங்க் ஆக சான்ஸ் இருக்குது. மீன்கள் எல்லா மீனுமே வந்து இம்பேக்ட் ஆகும் தெரியாது. நம்ம மானிட்டர் பண்ணணும். ஒரு சாம்பிள் மாதிரி ஒரு ஸ்டடி ஒன்று ஃபார்ம் பண்ணி சாம்பிள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பயோ அக்யூமுலேஷன் ஃபிஷ்லேயும் ஒரு நாளில் ஆகிடாது. ஒரு மாதக்கணக்கில் அந்த மீன் அதை சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதோட டிஷ்யூவில் பயோ அக்யூமுலேட் ஆகும். அதே மாதிரி அந்த ஒரு மீனை சாப்பிட்றதுனாலையோ ஒரு நாள் நம்ம அந்த மீனை சாப்பிட்றதுனாலையோ உடனே நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. நான் சொன்ன மாதிரி க்ரானிக். நாங்கள் காலகாலமாக மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருக்கோம். எங்களோட முன்னோர்கள்லாம் ஈடுபட்டிருக்காங்க. இங்கே அந்த ஆழ்கடலில் கப்பல் இங்கே தெரியுது. நம்ம இந்த கப்பல் வந்து இந்த 5 கிலோமீட்டருக்குள்ளேயே 5 மீட்டருக்குள்ளேயே நடந்ததுனால, இந்த சம்பவம் நடந்ததுனால இங்கே வந்து பெருசாக தெரியுது. ஆழ்கடலில் கழிவுகளை கொட்டுறதும் ஆயில்களை கொட்டுறதும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போன்ட்டு இல்லை, அது நடந்துக்கிட்டே இருக்குது. நாங்கள் நிறைய டைம் மீன் பிடிக்கும் போதும் சரிங்க, அங்கே அவங்க கடலில் மீன் தொழில் பண்ணும்போது இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. படலும் ஆயில் படலும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் சித்துட்டு வரும். பல கிராமங்களில் ஒதுங்கி இருக்குது. எல்லாமே பார்த்துருக்கோம் நாங்கள். அது வந்து பரவலாக இருக்கும்போது யாருக்கும் தெரியல. இப்போ ஒரே இடத்துல சடனாக நடக்கும்போது இதை பெருசாக கொண்டு போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த பொருள் தண்ணியில் விழுந்தாலும் அது கரைப்பகுதிக்கு தான் வந்து சேரும். அந்த காற்றோட தன்மையை பொறுத்து கரைப்பகுதிக்கு தான் வந்து சேரும். கொஞ்சம் மேலே ஏறி அது இந்த திருவான்மியூர் அந்த சைடு போகும்போது கூட அது கரைப்பகுதிக்கு வந்துடும். கடலுக்கோ ஆழ்கடலுக்கோ போக வேண்டிய இது அதுக்கு இருக்காது, அதோட தன்மை இருக்காது. எங்களை பொறுத்தவரையிலும் மீன் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மோப்ப நாய் இருக்குதுன்னா அது எந்த அளவுக்கு மோப்ப சக்தி இருக்கோ மீனுக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்கும். கொஞ்சம் தொலைவில் அந்த ஒரு ஸ்மெல் இருந்தாலும் அந்த மீன் அங்கே போகாது. நாங்கள் வந்து மீனுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்கிறோம், மீனவர்களுக்கு தான் பாதிப்புன்னு சொல்கிறோம். ஏன்னா மீனை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சில மீடியாக்களில் வந்து தவறாக வந்து இது பண்ணியிருக்காங்க. மீன் வந்து எண்ணெயை சாப்பிட்டுச்சு அதனால் வந்து ஒரு மாதிரி இது வரும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அது முற்றிலும் தவறான விஷயம். அந்த இடத்துல மீன் இருக்காது. அந்த ஆயில் இருக்குன்னா அந்த இடத்துல மீன் இருக்காது. எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னு இதை தான் குறிப்பிட்டு சொல்கிறோம். இப்போ நாங்கள் மீன் பிடிக்க போகிற இடத்துல அந்த மீன் இருக்காது, மற்ற இடத்துக்கு போயிருக்கோம். நம்மள மாதிரி தான் மீன்கள் ஒரே இடத்துல இருக்காது. ஏன்னா நம்ம குளத்துல மீன் பிடிக்கல, கடலில் மீன் பிடிக்கிறோம். நம்மளை சுற்றி கடல், நம்ம ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு அந்த மீன்கள் போயிடும். இப்போ இதுவரையில் 7 நாள் ஆகுது. எங்கேயாவது மீன் செத்து மிதந்துருக்கு இல்லை மீன் சாப்பிட்டதால ஏதாவது ஆயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து எண்ணூர்லேருந்து திருவான்மியூர் வரலாம் இருக்க மீன்கள் எல்லாம் பிடிச்சிட்டு வந்தவங்ககிட்ட இருந்து எடுத்து ஆய்வுக்கு போய் அதுக்கப்புறம் வந்து அமைச்சர் தலைமையில் உட்காந்து அமைச்சர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் அதை தெரிவிச்சிருக்காங்க. அதனால் இது வந்து இன்னைக்கு பார்க்குறாங்க. ஆனால் நாங்கள் காலகாலமாக பார்த்துட்ருக்கோம், யாருக்கும் தெரியல. திரு பாலு, அதாவது மீன்களுக்கு பெரிதளவு நீங்கள் மீன்கள் செத்து மிதக்கிறது நீங்கள் எங்கேயுமே கேள்விப்படலை இந்த பிரச்சனையில் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஆமைகளை பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான ஆமைகள், நீங்கள் ஆமைகள் பற்றி நிறைய ஸ்டடி பண்ணுறீங்க. ஆமைகள் தான் துறைமுகங்கள் அமைவதற்கான அந்த வழித்தடத்தையே ஆமைகளுடைய வழித்தடத்தை வச்சு கூட அதை கணிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய கட்டுரைகளில் அல்லது பேச்சுகளில் சொல்லியிருக்கிறீங்க. இந்த ஆமைகளுக்கான ஏற்பட்ட இந்த பாதிப்பு குறிப்பாக இந்த இனப்பெருக்க காலம், இந்த காலகட்டம் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்படுறேன். என்ன மாதிரியான பாதிப்புகள் அது இருக்குது? இது வந்து பங்குனி ஆமைகள் தான் பேர். இந்த ஆலிவ் ரெட்லிஸுக்கு பங்குனி ஆமை தான் பேர், சித்தாமைன்னு சொல்லுவாங்க. வழக்கமாக மார்ச் வரைக்கும் இங்கே நிறைய வரும். இப்போ வந்து இந்த பகுதியில் வந்து மிக குறைவாக தான் கணிப்பு சொல்லிருக்கு. 130 140 சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட முத்துக்காடு வரைக்கும் 1000 ஆமை இறந்துருக்கு. 1000 ஆமைகள்? ஆமாம். ஆமைகள் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் டைனோசர் காலத்துலேருந்து வாழ்ந்து வரையணும். ஆமைகளுக்கு ஒரு பாதிப்பு வந்ததுன்னா அடுத்த பாதிப்பு மனிதர்களுக்கு தான்.
ஏன்னா நம்மளை மாதிரி அதை ஒரு நிமிஷத்துக்கு 15 தடவை சுவாசிக்கல, அது நிமிஷத்துக்கு 3 தடவை தான் சுவாசிக்குது. அதுக்கே இந்த நிலைமைன்னா அடுத்த பிரச்சனை நமக்கு தான். இப்போ சொல்கிறாங்க இது ஏர் பொல்யூஷன் இது வரைக்கும் என்ன நடந்ததுன்னு யாரும் ரிப்போர்ட்டே கொடுக்கல. ஆர்கே நகர் ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்தவங்களுடைய தொகுதி வந்து இன்றைக்கி வந்து ஒவ்வொரு வீட்டில் நாங்கள் போய் இந்த 8 நாள் இருந்துட்டு வரோம். ஒவ்வொரு தடவை நான் வீட்டுக்கு வந்து 1 மணி நேரம் குளிக்கிறோம். உடம்பு ஃபுல்லாக எண்ணெய், இப்படி கையை வச்சிங்கனாலும் எண்ணெய் வருது. அப்போ எத்தனை வீட்டுக்குள்ளே படிஞ்சிருக்கு, எத்தனை வீட்டில் அவங்க சாப்பிட்ற உணவில் இதோடைய வேப்பரைசேஷனில் கலந்துருக்குன்றது அது மிகப்பெரிய விஷயம். இப்போ மீனவர் பிரச்சனைனா ஆழ்கடல் மீனவர்ன்றதால உங்களுக்கு தெரியும் காசிமேடை சுற்றி கடலில் சீவால் தான் போட்டிருக்காங்க. 800 வரைக்கும் நிறைய சீவால் தான் இருக்குது. அதனால் இந்த எண்ணெய் வந்து டெபாசிட் ஆகுது. இப்போ எண்ணெய் வந்து ப்ராக்டிக்கலாக நேற்று நாங்கள் முத்துக்காட்டில் இந்த ஆயில் ஸ்பில் பார்த்தோம். முத்துக்காடு மரக்காணம் வரைக்கும் இந்த ஆயில் ஸ்பில் போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் நார்த் ஈஸ்ட் மான்சூன் முடிகிற ஸ்டேஜ், தண்ணியெல்லாம் வந்து டுவர்ட்ஸ் சவுத் தான் போகும். இப்போ இது வந்து பாதிப்பு வந்து நம்ம நினைக்கிற மாதிரி முதல்ல இந்த 200 லிட்டருன்னு சொன்னது காலத்துலேயே அன்றைக்கே எல்லாருக்கும் தெரியும். அது குறைஞ்சது 100 டன் எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த மாதிரி விஷயத்தை வெளியே வரவில்லை. என்னமோ நம்ம நாடுன்றது ரொம்ப மக்கள் அந்த அளவுக்கு அது ரகசியத்தை மக்கள் வந்து தேவை, மக்களுக்கு உண்மையே தெரியக்கூடாதுன்ற மாதிரி ஒரு சூழல் இங்கே உருவாக்கியிருக்காங்க. அது மிகப்பெரிய சிக்கல். இதனால தான் வாலண்டியர்ஸ் அதிகமாக வராங்க. ஒரு நாட்டில் எங்கே வாலண்டியர்ஸ் அதிகமாகறாங்களோ அங்கே வந்து சிஸ்டம் ஃபெயிலியர்னு அர்த்தம். ஒரு நிர்வாகம் செய்யக்கூடிய வேலையை ஒரு தனி மனிதன் வந்து ஒரு ஆர்வக்கோளாறில் வந்து எந்தவித பாதுகாப்பும் இல்லை செய்கிறான்னா அப்போ நமக்கு ஏதோ சிக்கல் இருக்குது. இல்லை அதான் சுந்தரராஜர் போவோம். அதை தன்னார்வலர்கள் நிறைய போய் பண்ணுறாங்க. பெரும்பாலான மீனவர்கள் இது நம்ம முக்கியமாக நம்மளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுங்கிறதுக்கு தாண்டி இதை காக்கப்படணும், இது நம்ம சரி பண்ணணுங்கிற ஆர்வத்தில் நிறைய பேர் போய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த மாதிரியான பாதுகாப்பு இருக்குது, எந்த விதமான பாதுகாப்பு உபகரணங்களோ எதுவுமே இல்லையே. ஒன்றுமே அதாவது இன்ஃபேக்ட் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குற எங்கள் வாலண்டியர்ஸ்லாம் நான் வந்து போக வேண்டானே சொல்கிறேன். எங்களுக்கு நாங்களும் சொன்னோம் போக வேண்டானே சொல்கிறோம். ஏன்னா நீங்கள் மாஸ்க் போட்டுக்கணும், அதுக்குன்னு தனி ட்ரெஸ் இருக்குது, க்ளவுஸ் இருக்குது, எதுவுமே இல்லாமல் போய் நீங்கள் வந்து எல்லாருக்கும் உதவி செய்யணுங்கிற எண்ணம் நிச்சயமாக இருக்குது. அது நம்ம வெள்ளத்தில் பார்த்தோம், வர்தா புயலில் பார்த்தோம், ஜல்லிக்கட்டில் பார்த்தோம், இப்போ பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ எல்லா மக்களுக்கும் ஒரு இந்த சமூகத்தில் பிரச்சனை ஏற்படும்போது சென்று உதவக்கூடிய மனம் இருக்குது. ஆனால் நீங்கள் எதுக்கு போய் செய்யணுங்கிற விஷயத்தை நம்ம ஒரு வரமுறை வச்சுக்கணும். நமக்கு இலகிய மனம், ஆனால் நம்ம வந்து அந்த என்டையர் அந்த எக்ஸ்டர்னாலிட்டிஸ்க்கு நம்ம வந்து பலியாகிடக்கூடாது அங்கே நடக்கிற விஷயங்களுக்கு. சார் சொன்ன மாதிரி வேப்பரைஸ் ஆகி சாப்பாடுக்கு போகும்போது வேப்பரைஸ் ஆகி நீங்கள் சுவாசிக்கவும் செய்வீங்க. அதுலேருந்து வந்து பென்சின் வரும், ஹைட்ரோகார்பன்ஸ்லேருந்து பென்சின் வரும். ஸோ பென்சின் வந்து உடம்புக்கு ஒவ்வாமையை தரும். பல்வேறு விஷயங்கள் வந்து நமக்கு வந்து பல்வேறு சிக்கல் ஏற்படும். அப்போ வாலண்டியர்ஸ் தயவு செஞ்சு ப்ரொடெக்டிவ் கியர் இல்லாமல் ஃபஸ்ட்டு போக வேண்டாம். எனக்கு ஃபோன் பண்ணுற எந்த வாலண்டியர்ஸ்க்கு நான் வந்து சொல்கிறது இல்லை, நீங்கள் போகன்னு நான் சொல்கிறதே இல்லை, நீங்கள் போக வேண்டாம் தான் சொல்லிட்டுருக்கோம். அப்போ இன்னொரு பக்கம் பார்த்தா நீ பாலசார் சொன்ன மாதிரி ஒட்டுமொத்தமாக சிஸ்டமிக் ஃபெயிலியர் இங்கே இருக்குது. ஏன் வாலண்டியர்ஸ் போகணும்? எங்கே போச்சு உங்களுடைய பேரிடர் மேலாண்மை, எங்கே போச்சு உங்களுடைய தீயணைப்புத்துறை, எங்கே போச்சு உங்களுடைய பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு? அவங்க தானே செய்யணும். ஏன் வந்து பொதுமக்களும் மற்றவங்களும் சிவில் சொசைட்டி வந்து செய்யணும் ஏன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இப்போ வந்துருக்காங்க ரொம்ப காலதாமதத்தோட போய் எல்லாரும். இதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட 2000 பேர் இறங்கி வேலை பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு டிஏடியை யார் கிளைம் பண்ணுவா? கவர்மெண்ட்டு தான் கிளைம் பண்ணுவாங்க. அப்போ அந்த டிஏடியே இந்த கஷ்டப்பட்டு நம்ம நாடு நல்லா இருக்கணும், கடற்கரை நல்லா இருக்கணும்னு போகிறேன், அவங்க யாருக்காவது 100 ரூபா கொடுப்பாங்களா? இல்லை நீங்கள் அந்த கொடுக்கக்கூடிய தொகையை விடுங்க, அவங்க அதை எதிர்பார்த்து கூட அந்த வேலையை செய்யலைன்னு நான் நினைக்கிறேன். இதுதான். ஆனால் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு இதுக்கு முன் ஒரு அனுபவம் இருக்கணும்ல. இப்போ 7517 கிலோமீட்டர் கடற்கரையை வச்சுக்கிட்டு கடல் பற்றி புரிதலே இல்லைன்னா நம்ம என்ன சொல்கிறது? அதே சமயத்தில் எவ்வளோ கப்பல் இங்கே 3 கண்டெய்னர் டெர்மினல்ஸ் இருக்குது. 3 டெர்மினல் எவ்வளோ கப்பல் வந்து இறங்கி, இது முதல் தடவையான கப்பல் வந்து இறங்குது. இதில் தமிழ்நாட்டில் வந்து 50 வருஷமாக கப்பல் வந்துக்கிட்டு இருக்குது, எண்ணெய் கொண்டு வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இதில் வந்து ப்ராப்ளம் வந்து நெக்லிஜென்ஸ் தான் மெயின் பிரச்சனை. அதே மாதிரி அவங்க நினைக்கிறாங்க 800 போர்ட்டில் நடந்தால் அது 800 போர்ட்டுக்கு மட்டும் தான் அந்த விளைவா, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு பாண்டிச்சேரி வரைக்கும் கூட போகிற வாய்ப்பு. என்ன பிரச்சனைனா இந்த காவல் நிலையங்கள் இது எங்கள் எல்லைக்கு உட்பட்டது, இந்த கேஸை நாங்கள் எடுத்துக்கிற மாட்டோங்கிற மாதிரியான பிரச்சனை. கடலில் அந்த மாதிரி சொல்ல முடியுமா கேள்வி எழுப்பு. தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு திண்ணை தொடரும். மீண்டும் திண்ணைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். எண்ணெய் படலம் என்ன தீர்வு என்ற தலைப்பில் நான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். திரும்ப இந்துமதி, இது குறித்த பல அச்சங்கள் தொடர்ந்து மக்கள்கிட்ட பரப்பப்படுது. இந்த வேதித்தன்மை அல்லது இந்த எண்ணெய் படலம் விஷமாக மாறும், இது மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி அச்சங்கள் ஏற்படுது. திரு விஜய் சொல்கிற மாதிரி இந்த அச்சம் வந்து சரியா தவறாங்கிறத தாண்டி
நேரடியாக பார்த்தீங்கன்னா மீனவர்களை அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்குது. இது எந்த வகையில் இதை விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், இதை யார் பண்ணணும்? விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது எல்லா ஐ திங்க் அந்த துறைகளை சேர்ந்தவங்க, இந்த மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் கூட லாங் டேர்ம் மானிட்டரிங் தொடர்ந்து இதோட எடுத்துட்டாங்க என்ன கண்ணுக்கு தெரியல அதோட முடிஞ்சிடக்கூடாது. லாங் டேர்ம் மானிட்டரிங் இருக்கணும். கடலில் இருக்கிற செடிமெண்ட்ஸ், கீழே இருக்கிற செடிமெண்ட்ஸில் இருக்கா, ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் சார் சொன்ன மாதிரி பயோடிகிரேடேஷன் ஆகலாம். கடலில் இருக்கிற பாக்டீரியாவே கூட கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எண்ணெயை பயோடிகிரேட் பண்ணும். பட் அது ஆகுதா இல்லையா, நம்மளுடைய அந்த நம்மளை பாதிக்கிற நிலைமையிலேருந்து அளவிலிருந்து அது குறைஞ்சிக்கிட்டே வருதா, அதெல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி ஃபிஷ்ஷையும் சாம்பிள்ஸ் எடுத்து பார்க்கணும் போகிற பீரியட் ஆஃப் டைம். அதான் அவர் என்ன சொல்றாரு, நீங்க இப்போ பாக்குறீங்க, நீங்க இல்ல மக்கள் வந்து இந்த படலத்தையோ இதை நாங்க வந்து ஆண்டாண்டு காலமா பார்த்துக்கிட்டு இருக்கோம், இன்னும் கொண்டு போய் ஆழ்கடல்ல போய் கழிவுகளை கொட்டுறீங்க, என்னெல்லாமோ கொண்டு நீ கடல் நினைக்காம என்னெல்லாமோ பண்றீங்க, அதுக்குள்ளதான் நாங்க மீன் பிடிச்சிட்டு வரோம், அதுலதான் நாங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் ஆண்டாண்டு காலமா. இப்போ இந்த இடத்துல வச்சதை வச்சு நீங்க மக்கள்கிட்ட ஏன் அச்சத்தை ஏற்படுத்துறீங்க, எங்க வாழ்வாதாரத்தை நீங்க பறிக்கிறீங்க அப்படிங்கிறதான் அவருடைய குற்றச்சாட்டு. அது உண்மை. ஏன்னா நார்த் மெட்ராஸில் நான் வந்து என்கிட்ட வந்து மீனவர் வந்து நகத்தை ஒழுங்காக வெட்டணும்னு சொல்லிட்டு குப்பை கொட்டுற இடத்துல என்னை உட்கார வச்சு பேச சொல்லுவாங்க. ரொம்ப கொடுமையாக இருக்கும். அங்கே நெட்ஃபிஷ் ப்ரோக்ராம்க்கெலாம் நார்த் மெட்ராஸில் ஏற்கனவே 70% கழிவு தான் கடலுக்கு போயிட்டுருக்கு. ஆனால் மீனவர்கள் சொன்ன மாதிரி அந்த கரையை ஒட்டி அவங்க மீன் பிடிக்கிறது இல்லை. அவங்க ஆழ்கடல் விசைப்படகு வந்து ஆழ்கடல் 150 மீட்டர் ஆழத்தில் மீன் பிடிக்கிறாங்க. அதனால் ஒரு பீதியை உருவாக்கி அவங்க வாழ்வாதாரத்துக்கு எடுத்தது மிகப்பெரிய ஒரு தப்பு. வந்து கடல் பற்றி புரிதல் இல்லாமல் செய்கிறாங்கன்னு தான் நாங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு. சார், ஏதாவது நம்ம இதை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணது கிடையாது. நம்ம வந்து மீன்பிடி தொழில் சார்ந்திருக்கோம், நம்மள முன்னோர்கள்லாம் மீன்பிடி தொழில் சார்ந்து தான் வந்திருக்கோம் இது வரைக்கும். எங்கே வேணாலும் வந்து விஷத்தன்மை கலக்கும், நச்சுத்தன்மை கலக்கும், மற்றது எல்லாம். ஆனால் கடலில் எதுவும் கலக்க முடியாது. கடலில் பார்த்தீங்கன்னா அந்த உப்பு தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ பவர் அந்த உப்பு தண்ணி. நாங்கள் அங்கே மீன் பிடிக்கும்போது ஏதோ என்னோடய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, மீன் பிடிக்கும்போது அந்த பாம்பு மீன்லாம் இருக்கும், அதெல்லாம் கடிச்சா கூட விஷம். அங்கே நாங்கள் மாத்திரை ட்ரீட்மெண்ட் எதுவும் இருக்காது. கொஞ்சம் அந்த உப்பு தண்ணி எடுத்து குடித்தோம்னாலே சரியாயிடும். அது அந்தளவுக்கு கடல் தண்ணிக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மீன்கள்லாம் வந்து திரும்பவும் சொல்கிறேன், நம்ம கிட்டேருந்து ஒரு 20 மீட்டருக்கு தொலைவிலேயே பார்க்கும். அதுக்கு தேவையானது அங்கே தேவையில்லாத ஒரு விஷயம் அங்கே நடந்ததுன்னா அந்த மீன்கள் அங்கே இருக்காது. கடல் சுற்றி நம்மளை சுற்றி கடல் தான் இருக்குது. அது அவங்கவுங்க அந்தந்த இடத்துக்கு அது போயிட்டே இருக்கும். ஒரு பாதிப்பு இருக்க இடத்துல மீன்கள் இருக்கவே வாய்ப்பே கிடையாது. இல்லை, இப்போ அவங்க வந்து அதை இது பண்ணலை, நானா கொஞ்சம் அதை ஸ்டடி பண்ணணும், அதை மானிட்டர் பண்ணணுங்கிற அது ஒரு அட்வைஸாக தான் அவங்க முன் வைக்கிறாங்க. இல்லை அது அட்வைஸாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல சார். இல்லை, மைக்ரேட்டட் ஃபிஷ்ஷஸ் வந்து மைக்ரேட் ஆகிடுச்சு. இப்போ இதே இங்கே இருக்க கொஞ்சம் ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் சொல்லுவோம் நாங்கள். அந்த ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து இப்போ பாண்டிச்சேரி கடலூர் பக்கம் போயிடுச்சு. இது ஆனால் அந்த கரைக்கு ஓரமாக ஆமைகள், கரைக்கு ஓரமாக அந்த ஆயிஸ்டர்னு சொல்லுவாங்க, சிப்பின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் அஃபெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி சீ பெட் வந்து ஃபுல் அஃபெக்ட் ஆகிருக்கு. அது ஒரு 6 மீட்டர்ஸ் டெப்த் வரைக்கும், அது வேவ் பிரேக்குன்னு சொல்லுவாங்க. அந்த 6 மீட்டர்ஸ் டெப்த் வரைக்கும். ஏன்னா அங்கே வந்து சீவால், அங்கே நேச்சுரல் பீச் இல்லை, உங்களுக்கு தெரியும் 800 வரைக்கும் நேச்சுரல் பீச் கிடையாது. அதனால் 6 மீட்டர்ஸ் டெப்த் வரைக்கும் முழுக்க பாதிக்கப்பட்டிருக்கு. சார், இப்போ ஆமையை பற்றி கேட்டிருந்தீங்க. ஆமை வந்து இந்த சீசனில் வந்து கரை வரும், மேலே ஒரு இதுலேருந்து கரை வந்து சேர்ற நாள் இதெல்லாம். இப்போ வரும்போது தான் அது ஒரு கப்பல்லையோ இல்லை விசைப்படகுலையோ ஏதாவது ஒரு இடத்துல மாட்டி இறந்த நிலையில தான் அந்த கரை வந்திருக்கும். அந்த ஒரு ஆமையை காட்டியே வந்து மக்களை வந்து அந்த ஆமையை மட்டுமே நல்லா மீடியாவிலையும் காட்டி அதை ஒரு பெருசா ஆக்கிட்டாங்க. ஆமை பெருசா இருக்கு சார். அது இறந்த ஆமை வந்து இங்க வந்து அந்த ஆயில்ல பட்டு இறந்து இருந்ததுன்னா அந்த மாதிரி இருக்காது. ஒரு ஆமைனா பிரச்சனையே இல்லை. இல்ல இந்த நாள்ல வரும் சார். 1000 ஆமன்னு நாங்க 100-200 ஒரு 1000 இந்தோ பசிபிக் கடல்ல இருந்து இந்த டைம்ல வரும். 20,000 கிலோமீட்டர் நெஸ்டிங்க்கு தான் பிறந்த இடத்துக்கு வருது. இப்போ இந்த இடம் நீங்கள் 800 பாதிக்கப்பட்ட இடம் வந்து ஏற்கனவே சீவால் போட்டு அந்த ஆமையெல்லாம் ஒரிசா காமிச்சிட்டிங்க. கண்டிப்பாக 100 வருஷமாக இங்கே வந்துட்டு இந்த ஆமையெல்லாம் இப்போ ஒரிசா போகுது. ஏன்னா இங்கே இடம் சரியில்லைன்ட்டு அது ஒரிசா போயிட்டுருக்கு. ஆனால் பாதிப்பு இங்கே இருக்குது. இந்த பாதிப்பு வந்து நல்ல வேலை. இந்த ஆமைகள் இறக்குறதும் ரெகுலராக நடந்துக்கிட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த எண்ணெய் படலம் வந்தனால தான் இந்த ஆமைகள் இத்தனை எண்ணிக்கையும் அதுக்குள்ளே அடங்குமா? இல்லை, வழக்கமாக 200 ஆமை இறக்குதுன்னு ஒரு கணக்கு இருக்குது. இப்போ வந்து 1000 ஆமை இறந்துருக்கு. அப்போ எண்ணெய் படலை வந்து நீங்கள் முழுக்க பாதுகாப்புன்னு நீங்கள் சொல்ல முடியாது. மந்திரி சுந்தரராஜன், பாலு அவர்கள் சொல்லும்போது அடிக்கடி குறிப்பிட்டாங்க, அந்த கடலியல் குறித்த புரிதலே வந்து பெரும்பாலும் அரசுகளுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறார். இந்த புரிதல் வந்து இவ்வளவு பெரிய கடல் வளத்தை வச்சிருக்கக்கூடிய நாட்டில் இந்த புரிதல் எந்த இடத்துல தடைப்படுதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது
கடல்னா நம்ம குப்பை தொட்டி, நீங்கள் ஒரு எது வேணாலும் எதை வேணால் கொண்டு கொட்டலாம். சென்னையோட கழிவுநீர் எங்கே கொண்டு கொட்டுவீங்க? கடலில். திருப்பூரில் இருக்க சாயப்பட்டுறை கழிவு கொண்டு கொட்டுவீங்க? கடலில். கடலூர் இருக்க சிப்காட்லேருந்து வரக்கூடிய கழிவுகளை கொண்டு கொட்டுவீங்க? கடலில். தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய கழிவுகளை கொண்டு கொட்டுவீங்க? கடலில். கடல் வந்து ஒரு குப்பை தொட்டி வந்து நமக்கு வந்து நினப்பு இருக்குது. அது எங்கேருந்து அந்த புரிதல் வருதுன்னா, அதாவது இன்றைக்கி இருக்கின்ற ஒரு கம்ப்ளீட்டாக இண்டஸ்ட்ரியலைஸ்டு வேர்ல்டுக்கு வந்து சமவெளிகள்லேருந்து விவசாயிகளையும், மலைப்பகுதியிலிருந்து ட்ரைபல்ஸையும், கடற்கரை பகுதியிலிருந்து மீனவர்களையும் வெளியேற்றணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரிசார்ட்ஸ் கட்ட முடியும், அணு உலைகள் கட்ட முடியும், தெர்மல் பிளான்ஸ் கட்ட முடியும், இங்கே வந்து மீத்தேன் எடுக்க முடியும், மலைகளில் போய் பல்வேறு கனிமங்கள் எடுக்க முடியும். இது வந்து அவங்க ரொம்ப கிளியர் கட்டாக ஒரு பிளான்ட் அஜெண்டாவாக இந்த ஒட்டுமொத்தமாக இந்த 3 நிலப்பரப்புக்கு சொந்தக்காரரான பழங்குடியின மக்களையும், விவசாயிகளையும், கடலோடிகளையும், இந்த மூணு பேர் தான் மண் சார்ந்து மண்ணோட ஒன்றிருக்கக்கூடிய அந்த 3 பேரையும் வெளியேற்றிட்டோம்னா இந்த ஒட்டுமொத்த ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கமர்ஷியல் ஆங்கிளுக்கு அவங்க ஃபுல்லாக சக்ஸஸ் கிடைச்சிரும். இது புரிதல் இல்லாமலாம் இல்லை, அதாவது புரிந்த பிறகும் இப்படி தான் நடக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரியாத சென்னையோட கழிவை கொண்டே வந்து கடலை கொண்டே கொட்டினா கடல் வளம் பாதிக்கப்படும், பிளாங்க்டூன்ஸ் பாதிக்கப்படும், சின்ன மீன் பாதிக்கப்படும், பெரிய மீன் பாதிக்கப்படும், மீனரோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அரசுக்கு தெரியாதானே? பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்க, எவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் நமக்கு தெரியாதானே? நிச்சயமாக புரிஞ்சுக்கிட்டு புரியாத மாதிரி நடிக்கிறாங்கன்னு தான் சொல்லுவோம். சரி திரு விஜய், அதான் இப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனையை வந்து அரசு எந்த அளவுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து ஒரு மீன் அமைச்சர் வந்து மீன் சாப்பிட்டு ஒன்றும் இல்லைங்க, நல்ல பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் வந்து பண்ணுறாரு. அதை தாண்டி எந்த அளவுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும் உங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நீங்கள் கேட்டது நல்ல கேள்வி. அதாவது எங்களுக்கு விழிப்புணர்வு கண்டிப்பாக ஏற்படுத்தணும். அதே மாதிரி வந்து பொது மக்களுக்கு அவங்களோட கடமை அது. அமைச்சர் இருக்காரு, அவரோட கடமையும் கூட. இதை வந்து பொதுமக்களுக்கு இவங்க மீனவர்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் இருக்குது, இந்த மீன்கள்லாம் சாப்பிட்டா எதுவும் இல்லை, அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் இதனால், அதுக்காக நீங்கள் வந்து இந்த எண்ணெய் பட்டதுனால மீன்லாம் வந்து இறந்துடுச்சு, ஆமைகள் இறந்துடுச்சு, அதனால் அந்த மீனை சாப்பிடக்கூடாதுன்ற தப்பான ஒரு இது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. அதெல்லாம் வந்து சரிப்படுத்தி மீனவர்களோட வாழ்வாதாரத்தை அவங்க அரசாங்கம் மேம்படுத்தி கொடுக்கணுன்றது தான் எங்களோட கடமை. நிச்சயமா நீங்கள் இந்துமதி, நீங்கள் நிறைய அதை போய் ஸ்டடி பண்ணீங்க. இந்த பாதிப்பு அல்லது இந்த பரவுதல், அந்த படலம் பரவுறது இன்னும் நீடிக்குமா, இல்லை அது கட்டுக்குள்ளே வருமா? இது எந்த இடத்துல நிற்கும்? ஓஷன் கரண்ட்ஸை பொறுத்து இருக்குது. இப்போ முக்கால்வாசி அவங்க கண்டெயின் பண்ணிட்டாங்க, அந்த எர்ணாவூர் பக்கம் இருக்கிறத வந்து கண்டெயின் பண்ணியிருக்காங்க. ஆனால் கடலுக்குள்ளே திட்டாக இருக்குன்னு சார் சொன்ன மாதிரி அதெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி கொஞ்ச நாளில் அது அந்த லைட்டர் ஃப்ராக்ஷன்லாம் வாலட்டலைஸ் ஆகிடுது, காற்றுல போயிட்டு ஹெவி ஃப்ராக்ஷன்ஸ் ஆன உடனே கடலில் படியும். இது பிரச்சனை காரணம் எர்ணாவூரில் தான் நிறைய நடந்தது. வந்து பௌர்ணமிக்கு பக்கத்தில் நடந்தது. பௌர்ணமியில் வந்து கடலுடைய பீச் அதிகமாக இருக்கும். இப்போ இன்றைக்கி வந்து அஷ்டமி, 8ஆம் நாளில் வந்து கடல் அமைதியாக இருக்கும். இன்னும் ஒரு 4-5 நாளில் இந்த பிரச்சனையை தீர்த்துட்டுனா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. மறுபடியும் அடுத்த பௌர்ணமி வந்துருச்சுன்னா இதோடைய கடலுடைய வீரியம் அதிகமாகும் உங்களுக்கு. ஏன்னா அந்த அலைகள் வந்து அதிகமாச்சுன்னா வந்து அது பரவும் உங்களுக்கு. இப்போ வந்து கூடிய வரைக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணுறது இன்னொரு 4-5 நாளில் இதை கண்ட்ரோல் பண்ணால் நல்லது. இன்னொரு விஷயம், ஆரம்பத்துலேருந்து இது பிரச்சனையே இல்லைன்னு சொல்கிற மனநிலையில் தான் இருக்காங்களே தவிர பிரச்சனைன்னு ஒத்துக்கிற மனநிலையில் இல்லை. இதுதான் முக்கியம். இது 100 டன் கொட்டிச்சின்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? 100 டன் கொட்டிடுச்சு நான் சரி பண்ணிடுறேன்னு சொல்கிறது என்ன தப்பு இருக்குது? 200ன்றாங்க, ஒரு டன்றாங்க, 10 டன்றாங்க. இன்றைக்கி நேற்று அஃபிஷியலாக 79 டன் சொல்லியிருக்காங்க. இன்னும் கூட கடல் ஃபுல்லாக கொஞ்சம் அங்கங்கே பரவி தான் இருக்குது. இது தீர்க்க வேண்டிய விஷயத்தை வெளிநாட்டில் வந்து பிரச்சனை வந்து பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. இங்கே என்னமோ ஒரு பிரச்சனையே இல்லாத மாதிரி ஒரு மக்கள் வந்து இப்போ விழிப்புணர்ச்சி எல்லாருக்கிட்டும் நெட்டு இருக்குது. ஒரு பிரச்சனையை அவங்களால தெளிவாக சொல்ல முடியுது. இதுதான் இப்போ வாலண்டியர்ஸுக்கு வந்து பிரச்சனைனா அரசு செய்யலை, நான் போய் செய்கிறேன், அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. அது இல்லாமல் இந்த 2-3 நாளில் தீர்வு வந்து முக்கால்வாசி அந்த கண்ணுக்கு தெரிகிற எண்ணெயை தான் நம்ம தீர்வுன்னு நினச்சிட்டு இருக்கோம். அதை கடல்லேருந்து எடுத்துட்டா முடிஞ்சிடுது அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பேசுகிறாங்க. பிரச்சனை அவ்வளோ சீக்கிரம் முடிய சான்ஸே இல்லை. இதெல்லாம் வந்து என்வாயன்மெண்ட்டில் ரிலீஸ் ஆச்சுன்னா 10 வருஷத்துக்கு மேலே கூட இருந்திருக்கு. கல்ஃப் ஆயில் நடந்தது இன்னமுமே இருக்குது. கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவில் பீச்சஸில் இருக்குது, கடலில் இருக்குது, கடலுக்கு கீழே படிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிடுற பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணுன்னா, இங்கே இருக்கிற ப்ராப்ளமை நம்ம எடுத்துகிட்டு போய் என்ன செய்கிறோம். அந்த ஆயில் இப்போ 10 டன்னோ 20 டன்னோ 50 டன்னோ கொட்டியிருக்கு. இப்போ அது தண்ணியில் கலந்து எமல்ஷன் மாதிரி ஃபார்ம் ஆகி அது 5 to 10 டைம்ஸ் அதோட வால்யூம் அதிகமாகும்.
ஸோ 10 டன் கொட்டுச்சுன்னா 100 டன்னாக நம்ம அதை எடுக்கிறோம் வெளியே, ஆயில் எமல்ஷனோட சேர்ந்து. அது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிடும். துறைமுக நிர்வாகம் வந்து அந்த 100 டன்னையும் என்ன சரியான முறையில் அதை பண்றாங்க, அகற்றுறதுக்கான இங்க இருக்கிற ப்ராப்ளமை நம்ம கடல் ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல நிலத்துல கொண்டு போய் அதை போட்டு பயோரெமிடியேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலத்துல ப்ராப்ளம் பண்ணி அது திருப்பி மழை நீர் வரும்போது அது திருப்பி நம்ம நிலத்தடி நீரை தான் பாதிக்கும். ஸோ அது ப்ராப்பராக இந்த இதெல்லாம் வந்து கொண்டு போய் அந்த டிஎஸ்டிஎஃப் கும்மிடிப்பூண்டி இருக்குது, அங்கே வந்து கொண்டு போய் அங்கே இன்சினரேட்டர் இருக்குது, இப்போ ப்ராப்பர் இன்சினரேட்டர். இந்த மாதிரி கழிவுகளை நீக்கிறதுக்காகவே அது பண்ணி வச்சுருக்காங்க கும்மிடிப்பூண்டியில். அந்த மாதிரி இடத்துல தண்ணியை செப்பரேட் பண்ணிவிட்டு ஆயிலை மட்டும் கொண்டு போய் இன்சினரேட்டரில் கொண்டு போய் பர்ன் பண்ணுறது பெஸ்ட்டு. ஆயிலோட தண்ணியோட மிக்ஸ் பண்ணியிருக்கிறத வேணால் நம்ம மற்ற கெமிக்கல் மெத்தட்ஸ் இருக்குது, அதை வச்சு நம்ம அதை ட்ரீட் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த ப்ராப்ளமை கொண்டு போய் இன்னொரு இடத்துல போட்டு நம்ம கண் மறைவாக அது போயிடுதுன்னு நம்ம எல்லாரும் மறந்துடக்கூடாது. தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு திண்ணை தொடரும். மீண்டும் திண்ணைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். எண்ணெய் படலம் என்ன தீர்வு என்ற தலைப்பில் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த விபத்து ஒரு என்ன மாதிரியான ஒரு பாடங்களை நடத்தியிருக்கதான் நினைக்கிறீங்க? அரசுக்காகட்டும் அல்லது மக்களுக்காகட்டும் அல்லது மீனவர்களுக்காகட்டும், எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். என்ன மாதிரியான பாடங்களை நடத்தியிருக்கதா நீங்கள் நினைக்கிறீங்க சுந்தரராஜன்? இல்லை, நம்ம வந்து ப்ரிப்பேர்னஸ் வந்து வெளிச்சம் போட்டு காமிச்சிருச்சு. நம்முடைய தயாரிப்பு தன்மையும் நம்முடைய பேரிடர்களை கையாளக்கூடிய விதத்தையும் தயாரிப்பே இல்லை தான் சொல்கிறேன். ஸோ அதை எப்படி இருக்கிறோம், எவ்வளோ மோசமாக இருக்கிற விஷயத்தை வந்து பட்ட வெளிச்சமாக வந்து காமிச்சிருச்சு. நாம் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி பேரிடர்கள் நடக்கும்போது, அது போபால் விசாகப்பட்டினம் சரி, சுனாமினாலும் சரி, இல்லை சென்னை வெள்ளம்னாலும் சரி, நமக்குள்ள ஒரு விஷயத்தை நினச்சிக்கிறோம். அந்த மாதிரி அரசுகளும் அரசு நிறுவனங்களும் அரசு அதிகாரம் அமைப்புகளும் வந்து இந்த மாதிரி தவறுகள்லேருந்து பாடம் கற்றுக்குவாங்க நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் வரலாறு நமக்கு என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, ஒருபோதும் வரலாற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வது இல்லைங்கிறதான் வரலாறு நமக்கு சொல்லிட்டு இருக்குது. இது வந்து சுனாமிலேருந்து நமக்கு தெரிஞ்ச கடந்த 25-30 வருஷத்தில் இந்த மிகப்பெரிய பேரிடர்கள்லேருந்து ஏதாவது பாடத்தை கற்றுட்டு நம்ம வந்து ப்ரிப்பேர்ட் ஆகிருக்கோமான்னு கேட்டால் நிச்சயமாக போதும் இல்லைன்னு தான் வந்து சொல்லணும். நீங்கள் அங்கங்கே சில எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் கோட் பண்ணுவோம். உதாரணமாக ஒரிசாவில் வந்து பாலின் புயல் வந்தப்போ வந்து அந்த மாநில சங்கம் சில முன்னெச்சரிக்கை எடுத்து மக்களை வெளியேற்றி ஒரு இதாக பண்ணாங்க. அது மாதிரி எங்கேயாவது ஒரு ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் த ரேராக தான் வந்து இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்க ஒழிய ஒட்டுமொத்த அமைப்பு முறையும் சிஸ்டமிக் சேஞ்சஸ்க்கு உள்ளாக்கன்னு கேட்டால் நிச்சயமாக உள்ளாக இல்லை. அதுதான் நான் வந்து பார்க்குறோம். குறைஞ்சபட்சம் இவ்வளவுக்கு புறமாவது இந்த ஒரு பேரிடரில் வந்து அரசுகளும் அரசு அமைப்புகளும் சில பாடங்களை எடுத்துக்கிட்டு நம்முடைய முன்னெச்சரிக்கை தற்காப்பு நடவடிக்கைகளை வந்து இறங்கணும். இன்னொரு முக்கிய விஷயம், பாலச சொன்ன மாதிரி கடலை பற்றி ஒரு நிச்சயமாக ஒரு டீட்டெயில் ஸ்டடி வேணும். சுனாமிக்கு அப்புறம் கடலோட மார்ஃபாலஜி கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. பல்வேறு புயல்கள் வந்து இன்னைக்கு போன வருஷம் முந்தின வருஷம் அந்த ஸ்டடி வந்து 2014 அந்த ஸ்டடி தெளிவாக சொல்லுது, இந்தியாவுடைய கிழக்கு கடற்கரை வந்து மிக அதிகமாக புயல்களை வந்து புயல்கள் தாக்க போகுதுன்னு சொல்லி அந்த ஸ்டடி சொல்லுது. கிளைமேட் சேஞ்சினாலையும் குளோபல் வார்மிங்னாலையும். அதை பற்றி நமக்கு ஏதாவது புரிதல் இருக்கா? அதுக்கு நம்ம எப்படி நம்மளுடைய கழிவுகளை கொண்டு எப்படி கொட்டி அதை இன்னும் வந்து அதிகப்படுத்துகிறோம் அந்த விளைவுகள்? அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் ஒருமுகப்பட்ட ஒரு ஸ்டடி வந்து கடல் பற்றி நமக்கு வந்து தேவை. இந்த நிச்சயமாக இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக எடுத்துக்கிட்டு இந்த எண்ணெய் படலத்தை வச்சு நம்ம ஸ்டடி பண்ணுற ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக எடுத்துக்கிட்டு பல்வேறு விஷயங்களை வந்து நாம் வந்து கடல் குறித்த ஆய்வுகளை வந்து மேற்கொள்ளணும். அதுக்கு இந்த எண்ணெய் படலம் வந்து உதவி புரிஞ்சுன்னா நிச்சயமாக ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டாக இருக்கும். அது நிச்சயமாக திருப்பாலும் இது வந்து பேரிடர்ன்றது உயிர்கள் இழந்தால் தான் பேரிடர் கிடையாது, சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டால் பேரிடர் தான். என்ன இன்றைக்கி உடனே சாவலை, ஒரு மாதம் கழிச்சு 2 மாதம் கழிச்சு நோய் வந்து இறக்க போகிறோம். இதுதான் இவங்க மிகப்பெரிய சிக்கல். இவங்க என்ன சொன்னாங்க, ஒரு 100 பேர் செத்தா அது பேரிடர்ன்றாங்க. ஒரு சூழலில் பாதிக்கப்பட்டிருக்கு. நார்த் மெட்ராஸு சென்னையோட பேக் போன், சவுத் மெட்ராஸ் வந்து அந்த பேக் போனை என்ஜாய் பண்ணுறது தான் சவுத் மெட்ராஸ். அந்த பேக் போன் ஏரியாவே ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஸ்டியூன்சியே பாதிக்கப்பட்டிருக்கு. எனக்கு இப்போ விளைவு இன்றைக்கி தெரியாது, ஒரு மாதம் கழிச்சு எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருப்பாங்க. ஏன்னா மூச்சு திணறல் இல்லை ஆஸ்துமா ப்ராப்ளம் அந்த பிரச்சனைன்ட்டு. அதனால் சூழ்நிலையில் நம்ம கடல்சார் சூழலில் பார்க்கணும். உலகத்துடைய அடுத்த அழிவு வந்து கடல் வழியாக தான், எல்லாருக்குமே தெரியும். கடல் தான் இந்த 3ஆம் உலகப் போர் மாதிரி 3ஆம் அழிவு வந்து கடல் வழியாக தான் நடக்க போகுது. கடலை நம்ம எவ்வளோக்குள்ள பாதுகாப்பாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. குறிப்பாக அதை என்ன லெசனை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த கடலில் இருந்து?
கடல் வந்து நமக்கு இயற்கை. நீங்கள் பாருங்கள், ஒரு சின்ன ஹார்பரில் நடந்ததுன்னு சொன்னாங்க, அது வந்து ஒட்டுமொத்த கடல்லையும் விளைவை நம்ம காமிச்சிருச்சு. எண்ணூரில் நடந்த விளைவை வந்து மெரினா பீச்சில் பார்க்குறாங்க, எலியட்ஸ் பீச்சில் பார்க்குறாங்க, நீலாங்கரையில் பார்க்குறாங்க. அதனால் வந்து கடல்கிட்டேருந்து நம்ம எதுவுமே மறைக்க முடியாது. கடலில் நடக்கிற நிகழ்ச்சியை நம்ம என்ன சொல்கிறோம், நடந்ததுன்னு சொல்லுங்கள். முதல்ல என்ன நடந்துச்சு அதை முதல்ல ஒத்துக்கோங்க. சூழல் பொறுத்த மட்டும்லங்க ஒரு நினைப்பு இருக்குது பொதுவாக அரசுகளுக்கும் நிறைய பொதுமக்களுக்கும். வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பு இருக்குது. வந்தால் பார்க்குறது ஒன்றும் இருக்காது. அதான் உண்மையான விஷயம். நீங்கள் வந்தால் பார்த்துக்கலாம்னு நினச்சிங்கன்னா வந்தால் பார்க்குறது அங்கே ஒன்றும் இருக்காது. அதுதான் சூழலியல் சார்ந்து ஏன் கூட பெரிய பிரச்சனை. அதுபோக சூழலியல் பிரச்சனைகள் வந்து ஒட்டுமொத்தமாக அதை இம்பாக்ட் பண்ணி ஒரே அணுகுண்டு போகிற மாதிரி அழிவு ஏற்படுத்தாது. ஆனால் அதை விட அதிகமான அழிவுகளை லாங் டேர்மில் வந்து ஏற்படுத்தும். அதுதான் சூழலுக்கு ஒரு பெரிய சேலஞ்சே. அதுதான் நீங்கள் எப்படி மக்கள்கிட்ட போய் கன்வின்ஸ் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக எஃபெக்ட்ஸ் தெரியாது, லாங் டேர்மில் தான் அந்த எஃபெக்ட்ஸ் தெரியும். ஆனால் ஒரு அணுகுண்டு போட்டது எந்த அளவு எஃபெக்டும் அதை விட பல மடங்கு அங்கே எஃபெக்ட்ஸ் இருக்கும். இதை நம்ம வந்து புரிந்துக்கணும். நமக்கு வந்து இயற்கை வந்து அங்கங்கே நம்ம சமிக்கைகளை கொடுத்துட்டே இருக்குது. சின்ன சின்ன உங்களை எச்சரிக்கை செஞ்சுட்டே இருக்குது. வர்தா புயலாகட்டும், சென்னை வெள்ளமாகட்டும், எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு வார்னிங் சிக்னல்ஸ். அந்த வார்னிங் சிக்னல்ஸை நாம் எடுத்துக்கிறோமா இல்லைங்கிறத கேள்விங்க. திரும்ப 3 எஸ்டூரின் பாதிக்கப்பட்டிருக்கு. எண்ணூர் எஸ்டூரின், அடையார் எஸ்டூரின், கூவம் எஸ்டூரின் 3 பாதிக்கப்பட்டிருக்கு. இது சொன்ன மாதிரி அதை பற்றி ஒன்றும் செடியே வரல. 8 நாளில் வந்து பிரச்சனைன்னு சொல்லிட்டு தான் இருக்குமே தவிர அது எப்படி சால்வ் பண்ண போகிறோன்னு கூட நம்ம பேசலாம். அடுக்கட்டமாக தீர்வு பற்றி பேசலாம். இதிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா, சார் சொன்ன மாதிரி ப்ரிப்பேர்ட்னஸ் ஆக்ஷன் பிளான் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் இருக்கணும்னா அந்த ஷிப் ஆயில் எடுத்துகிட்டு வர ஷிப்பை வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர்டாக இருக்கணும். பூம்ஸ் ஏதாவது ஒரு இமீடியட் ஷார்ட் டேர்மாக அதை கண்டெயின் பண்ணுறதுக்கு அவங்களே வச்சுருக்கணும். அது இல்லாமல் அடுத்தது போர்ட் வந்து ஷுட் பி ப்ரிப்பேர்ட். அடுத்தது தான் கோஸ்ட் கார்ட். அவங்க வர்றதுக்குள்ளே நம்ம போர்ட் அண்ட் ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஷுட் ஹவ் டன் சம்திங். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் சைடில் அட்வைசரிஸ் கொடுத்துருக்கணும். ஆன் டே 1 ஃபிஷர்மேனுக்கு அட்வைசரி, பீப்புள் பீச்சுக்கு போகிற மக்களுக்கு ஒரு அட்வைசரி, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது. நான் கேள்விப்பட்ட ஃபிஷர்மேன் நெட்டெல்லாம் கூட அந்த எண்ணெயில் வீணாக போயிடுச்சுன்னு அது ஸ்டாப் பண்ணியிருந்துருக்கலாம். அதுவும் அவங்களோட வாழ்வாதாரம் தான். அது எல்லாம் இமீடியட்டாக பண்ணியிருந்துருக்கணும். இப்போ அட்லீஸ்ட் முடிஞ்சதை பற்றி பேச வேண்டாம். பீச் கிளீனிங்கும் அஜெண்டாவில் கொண்டு வரணும். இப்போ யாருமே பீச் கிளீனிங் பற்றி பேசலை. அங்கே நடக்குதா கிளீனிங்னு தெரியல. பேப்பரில் பார்த்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது பீச்சஸில் இருக்கிற இந்த ஆயில் கண்டாமினேட்டட் சாண்டெல்லாம் எடுக்கணும். மக்களுக்கும் அவேர்னஸ் கொடுக்கணும். குழந்தைங்கள்லாம் அதில் போய் விளையாடக்கூடாது, அதை தொட்டு விளையாடக்கூடாது, அந்த மேலே நடக்கூடாது. எல்லோரும் மக்கள் போக போக அது இன்னும் மண்ணில் நல்ல இரண்டராக கலந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ பீச் கிளீனிங் ஷுட் பி டேக்கன் அப். நிச்சயமாக நிகழ்ச்சியோட நிறைவில் வந்திருக்கும். அதுக்கு இப்போ நீ உடனடியாக பண்ண வேண்டிய தீர்வு இந்த பிரச்சனையை பொறுத்தவரை உடனடியாக என்ன பண்ணணும் அரசுகளோ அல்லது அரசு சார்ந்த அமைப்புகளோ? உடனடியாக அந்த ஆயிலை இப்போ ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க. கொண்டு போகிற ஆயிலை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். ஸோ அந்த யூ ஹேவ் டு க்ளோஸ் த லூப். ப்ராப்ளம் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் அதை மானிட்டர் பண்ணணும். பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் யார் பயோ ரெமிடியேஷன் பண்ணுறாங்களோ அது என்ன ப்ராப்பர் வே ஆஃப் ரெமிடியேஷன்றதை டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த வழியில் கொண்டு போகணும். உங்களுடைய போர்ட் ரெகுலேஷனை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். அதே சமயத்தில் சிங்கிள் விண்டோ ஏஜென்சி, இந்த மாதிரி டிசாஸ்டர் வந்தால் சிங்கிள் விண்டோ ஏஜென்சி க்ரியேட் பண்ணி உடனடியாக அந்த துறை சார்ந்தவங்களை அங்கே கொண்டு வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். விஜய், உங்களுடைய நிறைவு கருத்துக்கள். சார், இப்போது இனிமேலும் கால தாமதப்படுத்தாமல் இந்த ஆயிலை வந்து சரிப்படுத்துறது தான் பார்க்கணும். ஏன்னா இந்த ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் தான் வந்து இந்த காற்றுங்கெல்லாம் கொஞ்சம் அடங்கி கடல் குள்ள மாதிரி இருக்கும். அது நமக்கு வந்து ஒரு ப்ளஸ்ன்னு கூட சொல்லலாம். இந்த நேரத்துக்கு காலம் தாமதப்படுத்தாமல் இந்த எண்ணெய்கள் எல்லாம் வந்து நம்ம அப்புறப்படுத்தினா போதுமான. சுந்தரராஜன், உங்களுடைய நிறைவு கருத்து. இல்லை, நிறைய விஷயம் சொல்கிறாங்க. நான் ஒரு விஷயத்தை சொல்ல வரேன். சென்னையோட துப்புரவு தொழிலாளர்கள் இந்த நேரத்தில் வந்து அவங்க தான் அங்கே சென்னை வெள்ளம் வந்த போதும் சரி, எல்லாருமே வந்து மக்களை மீட்க போனாங்களோ யாரும் துப்புரவு பணி பெருசாக வந்து போகல. சில அமைப்புகளை தவிர பெருசாக யாரும் போகல. ஸோ சென்னையோட துப்புரவு தொழிலாளர் தான் இன்றைக்கி அங்கேயும் போய் நிற்கிறாங்க. அவங்களுடைய லாங் டேர்ம் ஹெல்த் இம்பேக்ட் என்ன அப்படின்னு நமக்கு நம்ம யாருமே கவலைப்படுற மாதிரி தெரில. அவங்க நிச்சயமாக அவங்கள முழு மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி வாலண்டியர்ஸ் அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்டில் இருந்திருக்கனால அவங்களுடைய பேரண்ட்ஸோ அவங்களுடைய நண்பர்களோ அதை பார்த்துக்குவாங்க. ஆனால் சென்னையோட துப்புரவு பணியாளர்கள் ஏற்கனவே அவங்க வந்து விளிம்புநிலையில் இருக்கக்கூடிய மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மெடிக்கல் ஆக்சஸ்லாம் அவங்களுக்கு கிடையாது. அப்போ அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இம்பேக்ட் என்ன, அதை வந்து நிச்சயமாக ஸ்டடி பண்ணி அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை வந்து நம்ம செய்யணும். அந்த விஷயத்தில் அந்த நேரத்தில் அதெல்லாம் வந்து கேட்டுக்கிறோம். இப்போது வெளியில் வந்து மீன்களை பற்றி மீன் சாப்பிடக்கூடாதுன்ற தவறான கருத்தை வந்து ஒரு சிலர் பரப்பிட்டு இருக்காங்க. தயவுசெய்து அவங்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக விடுக்கிறோம். கடலை பற்றியும் மீன்களை பற்றியும் தெரியாமல்
யாரும் வந்து இந்த மாதிரியான செயல்களை பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் அதை தொடர்ந்து எல்லா இதுலையுமே சொல்லிட்டு ஆமா இருக்கேன். ஃபயர் ரெஸ்கியூ சிஸ்டம் இந்த துப்புரவு தொடர் மாதிரி ஃபயர் ரெஸ்கியூ சிஸ்டமும் கடந்த 10 நாளாக கடுமையாக உழைச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு பிரம்மை கிரியேட் பண்ணுறாங்க, யாருமே வரல, வாலண்டியர்ஸ் மட்டும் தான் வர மாதிரி ஒரு பிரம்மை இருக்குது. இல்லை சிஸ்டத்தில் கூட ஒர்க் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய சேஃப்டியும் நமக்கு ரொம்ப தேவை. நிச்சயமா இந்த பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு உடனடி தீர்வு இப்போ நம்ம வந்து ஒரு எண்ணெய் அகற்றிட்டோம், எண்ணெயை வந்து கொண்டு போய் சேஃபாக டிஸ்போஸ் பண்ணிட்டோம், அது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கு இழப்பீடு யார் தருவா? இதுக்கு வந்து இந்த நடந்த விபத்துக்கு யார் பொறுப்பேற்கணும்? அந்த கப்பல் நிறுவனங்கள் பொறுப்பேற்க வேண்டும். அதான் இந்தியோட அரசியலமைப்பு சட்டம் தான் சொல்லுது. ஒட்டுமொத்தமாக எவ்வளோ பெரிய டிசாஸ்டர் வந்திருக்கோம், மீனவருடைய வாழ்வாதாரம் உட்பட அவங்க 15 நாள் மீன் பிடிக்க போகல அப்படின்னா அதில் ஏற்பட இழப்பு உட்பட அனைத்தையும் கொடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து அந்த கப்பல் நிறுவனங்களுக்கு இருக்குது. அல்லது அரசாங்கம் என்ன பண்ணணும்னா 800 துறைமுக பழைய போட்டு கவர்மெண்ட் தானே ஒன்றும் செய்ய தேவைன்னு சொல்லி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒட்டுமொத்த பொறுப்பையும் அந்த தவறு செய்த அந்த கப்பல் நிறுவனத்து மீதோ இல்லை 800 துறைமுகத்து மீதோ யார் தவறு செஞ்சாலும் சரி அவங்க மேலே பொறுப்பு எடுத்து அதற்குரிய விலையை அதுக்குரிய பொறுப்பை அவர்கள் ஏற்க வேண்டும். அது வந்து முக்கியமாக பார்க்குறாங்க. நிச்சயமா நேரடி நிகழ்ச்சியுடைய நிறைவில் இருக்கின்றோம். எண்ணெய் படலம் என்ன தீர்வு என்ற தலைப்பில் நாம் பேசினோம். இந்த பிரச்சனையை பொறுத்தளவில் இது ஒரு சூழலியல் சார்ந்த பிரச்சனை. சூழலியல் மட்டுமல்ல, வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கிறது. சூழலியல், வாழ்வாதாரம் இவை இரண்டுமே ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவை. இவற்றை கருத்தில் கொண்டு அரசுகள் தங்களுடைய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதே போன்று இங்குடைய கருத்தாளர்கள் சொன்னது போல உடனடி தீர்வுகள் மட்டுமல்ல, நீண்ட காலமாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளையும் இதன் மூலம் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டால் நல்லது, அதுதான் அரசுகளுக்கும் மக்களுக்கும் நல்லது என்ற அடிப்படையில் இந்த திண்ணையை நாம் நிறைவு செய்கின்றோம். இந்த திண்ணையில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த உங்கள் 4 பேருக்கும் மிக்க நன்றி. நேரிலே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.